கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 91 சங்கீதம் 15வது வசனம் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இன்னைக்கு ஆபத்துகளிலே சிக்கி கொண்டிருக்கிற எனக்கு யாரும் இல்லையே உதவி செய்ய என்று கலங்காதீங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்ல தேவனாயிருக்கிறார். வேதாகமத்திலே யோசேப்பு என்ற ஒரு நபரை நாம் வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் அநேக ஆபத்துகள் அவர் சந்தித்தார். உடன் பிறந்தவர்கள் மூலமாய் ஆபத்து வந்தது. குழியிலே போடப்படுகிற சூழ்நிலையில் ஒரு பெரிய ஆபத்து வந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே விற்கப்பட்டு அந்நிய தேசத்துக்கு போனான். அங்கே பெரிய ஆபத்து அவன் காத்து கொண்டிருந்தது. செய்யாத தவறுக்கு செய்தேன் என்று சொல்லி குற்றத்தை அனுபவிக்கிற ஒரு பெரிய ஆபத்து அவன் வாழ்க்கையிலே வந்தது. சிறைச்சாலை அனுபவத்தில் போய் கஷ்டப்பட்டான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு இருந்தது மாத்திரம் அல்ல, கர்த்தர் அவனை தப்புவித்து எங்கே அவன் கஷ்டப்பட்டானோ, எங்கே ஆபத்துகளிலே மாட்டிக்கொண்டானோ அதே இடத்துல கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில அந்த ஆபத்தில் உங்களை தப்புவித்து உங்களை வாழ வைக்க, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை உயர்த்த, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை சுகப்படுத்த வல்ல தேவராய் இருக்கிறார். அவரை நம்புங்கள். அவர் உங்களுக்கு இன்றைக்கே அற்புதம் செய்வார். God bless you.